இன்னொன்னு, இன்னைக்கு திமுக இருக்கு, இது இந்த விஷயத்த ஹெவியா பயன்படுத்தும். அதையும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த விஷயத்த ஹெவியா பயன்படுத்திக்கிட்டு அவர்கள் மேல கரை இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த தலைவர்களுடைய லட்சணம் என்ன என்ன மாதிரி நடந்து கொண்டார்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. தயவு செஞ்சு மறக்காதீங்க. குணத்தில் தவறான தலைவர்களை தயவு செஞ்சு ஆதரிக்காதீர்கள். இவர்கள் தவறானவர்கள்னா தவறானவர்கள் தான், இவர்கள் ஏமாத்துகிறார்கள்னா ஏமாத்துக்காரர்கள் தான், அவங்கள ஓரம் கட்டுங்க. நல்ல நேர்மையான தலைவர்கள் தானாக வருவார்கள். நீங்க அயோக்கியர்களையும் அருவருக்கத்தக்க செயல்களை செய்பவர்களையும் நீங்க தலைவர்னு தூக்கி மேல வச்சுக்கிட்டு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கிற வரைக்கும் நல்ல தலைவர்கள் மேல வரவே முடியாது. எதுக்கு வரணும்? அவன் குறுக்கு சிந்தனை இருக்கிறவன், அயோக்கியன், திருட்டுத்தனம் செய்யறவன், மக்களை ஏமாத்துறவன், இவன் கூட ஒரு நேர்மையாளரெல்லாம் போட்டி போட முடியாதுங்க. மாத்தி மாத்தி பேசுறவன் இவங்களோட எப்படி போட்டி போட முடியும்? சொல்ல ஒன்று செயல் ஒன்று அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி இவங்களோட எல்லாம் எப்படி நம்ம போட்டி போட முடியும்? போட்டி யாராலையும் போட முடியாது. அப்ப நேர்மையாளர்களுக்கு அங்க செயல்பட முடியாது. ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கஷ்டப்பட்டு மோதி பார்த்து வெறுத்து ஓரம் போயிடுவாங்க. இதுதான் நடந்திருக்கு. வரலாறு முழுக்க நீங்க பாருங்க. நேர்மையாளர்களுக்கு அரசியல் களம் என்பது இடமில்லாமல் போயிருக்கு. காரணம் என்ன? நேர்மையாளர்கள் நீங்க தேடுறது இல்ல, ஆதரிக்கிறது இல்ல. நீங்க தேடணும். முதல்ல யார் நேர்மையானவன், எவன் ஒழுக்கமானவன், எவன் உண்மையானவன், எவன் தான் கொண்ட கொள்கைக்கு உண்மையா நிக்கிறான், எவன் சொன்ன சொல் மாறாம நடக்கிறான், இதெல்லாம் நீங்க பாருங்க. அதை நீங்க பார்க்க தவறுறதுனால அவன் கொஞ்ச நாளைக்கு கத்தி பார்ப்பான், செயல்பட்டு பார்ப்பான், அதுக்கப்புறம் முடியலன்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். அவன் போறது உங்களுக்கு நஷ்டம். தப்பான செலிப்ரேட் பண்றாங்களேங்க, நியாயப்படுத்துறாங்களே. அவர் நியாயப்படுத்துறாரோ இல்லையோ, மக்கள் சில பேர் நியாயப்படுத்துறாங்களே. அதாவது அவனுக்கு வலிச்சாதான் அந்த வலி என்னன்னு புரியும். இப்ப நியாயப்படுத்துறீல, ஆண்டவன் இன்னைக்காவது ஒரு நாள் உன் குடும்பத்துல அந்த வலியை அவனுக்கு கொடுப்பான். அப்ப புரிஞ்சுக்கோ, ஒரு குடும்பம் உடையிறது சாதாரண வலி கிடையாது. சாதாரண வலி கிடையாது. அது அவ்வளவு வருத்தம்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அவ்வளவு ஒருத்தலாம் இல்லைன்னு ஒருத்தரால சொல்லவே முடியாது. அது எந்த அளவுக்கு ஒரு ஆணையும் சரி, ஒரு பெண்ணையும் சரி, ஒரு குடும்பத்தையும் நொறுக்கும் அப்படிங்கிறது அதுல விவாகரத்து ஆனவர்களுக்கு தெரியும். அந்த விவாகரத்தால் மனம் உடைந்த பெண் குழந்தைகளுக்கு தெரியும். அந்த விவாகரத்துல பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு புரியும். ஆனா இது ரொம்ப சர்வசாதாரணமா அதை நார்மலைஸ் பண்றதுங்கிறது நம்ம ஒருபோதும் ஏற்க முடியாது. ஒழுக்கமின்மைய தமிழக அரசியலில் நியாயப்படுத்தணும்னு எவன் வந்தாலும் நாங்க அடிப்போம். அவ்வளவுதான் விஷயம்.